ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம தீப்பொறி பறக்க ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சிட்டேன். சஞ்சீவ் அப்புறம் எல்லாருமே என் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஆடி போயிட்டாங்க. சூப்பர். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. கலக்கிட்ட போ. இந்த சூடு குறையறதுக்குள்ள அடுத்தடுத்து அடி மேல அடி அடிச்சாதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். இவ என்ன பண்ண போறா? ஒண்ணுமே புரியலையே. யார்கிட்ட பேசுறானோ தெரியலையே. நீ உடனே ஒரு காரியம் பண்ணணும் ரேகா. சொல்லுங்க மேடம். அந்த சஞ்சீவ் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு கம்பெனிக்குள்ள இருக்க எல்லாரையும் நீ நம்ப வைக்கணும். அதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, மேடம், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம நான் சொல்றத கவனமா செஞ்சு முடி. ஓகே மேடம். ஏ சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. சஞ்சீவ் பக்கத்துல இருந்தா தானே அபிய காப்பாத்துவான். அவனையே அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டா எப்படி காப்பாத்துவான்? அதனடி உன்னோட பிளானு? அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு அபிய விளக்கு ஏத்த விடாம பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நானே ஆள வச்சு அவளை போட்டு தள்ளிடுவேன். நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு அபி விளக்க கூட ஏத்த முடியாம போனதுனாலதான் இறந்துட்டான்னு நம்புவாங்க. சூப்பர் ஸ்ரீஜா. நீ சிந்தாமணி பொண்ணா கொக்கா? இல்ல இல்ல, என்ன விட நீ புத்திசாலி. அதத்தான் நான் சொன்னேன். சரி, அதை விடு. இந்த ரேகாவை எப்படி அபி கம்பெனில ஜாயின் பண்ண வச்ச? அதெல்லாம் பல நாள் பிளான். அந்த அபியே ரேகாவை வேலைக்கு சேர்த்துக்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அத அழகா பிளே பண்ணி ரேகாவை சஞ்சீவ் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். இருங்க, நானே ஏறேன். இங்கெல்லாம் இல்ல? இல்ல சார், மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சார் பாத்து. ஏனிய தள்ளிவிட்டு சஞ்சீவை என் மேல விழ வச்சிட வேண்டியதுதான். அபி, என்ன ஆச்சு அபி? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நைட்டு ஃபுல்லா கெட்ட கெட்ட கனவா வந்தது. அதனாலதான் சஞ்சீவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டான்னு சொன்னேன். சஞ்சீவ் கேட்காம போயிட்டாரு. அதான் அத்தை, எனக்கு அதே நினைப்பாவே இருக்கு. அடி பாவி, நடக்கிறத முன்கூட்டியே சொல்றாளே. பெரிய ஜகஜால வித்த கில்லாடியா இருப்பா போல இருக்கு. உன்னோட குழப்பத்துக்கெல்லாம் காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. உன்ன மாதிரி புருஷனுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போற பொண்டாட்டிங்க ரொம்ப கம்மி. நீ ஒண்ணு சொன்னா அது சரியாதான் இருக்கும். நீ உடனே சஞ்சீவ கால் பண்ணி வர சொல்ல. அத்தை இருங்க, மாப் போட்டு முடிச்சிட்டு கால் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, கனவு கண்ட குழப்பத்துல எந்த காரணத்தை கொண்டும்
இன்னைக்கு தீபம் ஏத்தாம விட்டுறாத. ஆம், ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஐயோ இல்ல அத்தை, கண்டிப்பா நான் ஏத்திருவேன். ஒருவேளை சாமி குறி சொன்ன மாதிரி நடக்க போறது அபிக்கு குறி காட்டுதா? அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. எப்படியும் இந்த 6 நாள் வழக்கத்தையும் தீபத்தையும் ஏத்தி முடிச்சிடணும். என்னதான் நீ குட்டிக்காரனும் அடிச்சாலும் சஞ்சீவ் வரப்போறதும் இல்ல, இவ விளக்க ஏத்த போறதும் இல்ல, உயிரோட இருக்க போறதும் இல்ல. லேக்கா, என்ன பண்றீங்க? நான் உங்க பக்கத்துல வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா சஞ்சீவ் சார்? அதான் பிடிக்கல. ஒரு பொண்ணு வரசுனா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்காது? சும்மா சொல்லாதீங்க சஞ்சீவ் சார். என்ன ரேகா இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்களை நல்ல பொண்ணு நினைச்சதானே அபி உங்களுக்கு வேலை கொடுத்தா. இப்ப இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. அபி பிரச்சனையை விடுங்க சார். நீங்க பாவம், உங்களுக்கு பிசினஸ் அது இதுன்னு நிறைய ஒர்க் லோடு இருக்கும். அப்படி இப்படின்னு இருந்தா தானே உங்களுக்கு டென்ஷன் குறையும். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சார். மேனேஜர், இவ்வளவு ஆபீஸ் விட்டு வெளியே அனுப்புங்க. விரட்டுவீங்க சார், விரட்டுவீங்க. என்னோட ஏழ்மையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி எனக்கு வேலை தரேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உங்க ஆசைக்கு என்ன என்னங்க சொன்னீங்க? நான் முடியாதுன்னு சொன்னதும் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விரட்டுவீங்களா? என்ன சொல்றா இவ? சஞ்சீவ் சார் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆமா, என்ன சொன்ன? என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா? இது பார், ஒழுங்கா போயிடு. போறேன் சார், போறேன். நீங்க என்ன அபியூஸ் பண்ண பார்த்ததுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பண்ண தப்புக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என்ன மேடம் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மேடம், இந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணிருக்கா. எங்க எம்டி அப்படிப்பட்டவர் இல்ல மேடம். இது எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். நான் அப்படிப்பட்ட ஆளே இல்ல மேடம். ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து கண்டுபிடிங்க. வாங்க. ரேகா, நீயும் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஓகே மேடம். அப்பதான் எங்களால ஸ்ட்ராங்கா ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். சரிங்க மேடம், நான் வந்துடுறேன். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க.
என்ன ஆச்சு? ஏன் இன்னும் இந்த ரேகா ஃபோன் பண்ணாம இருக்கா? நான் சொன்ன மாதிரி செஞ்சிருப்பாளா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த நேரத்துல நானா கால் பண்ணாலும் தப்பாயிரும். எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ரேகா தான் கால் பண்றா. சொல்லு ரேகா, சக்சஸ் தானே? 200% சக்சஸ் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே பக்காவா பிளான் பண்ணி என் வலையில விழ வச்சு சஞ்சீவ் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாருன்னு டிராமா பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன். சூப்பர் ரேகா, சூப்பர், கலக்கிட்ட. நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் என்ன மேடம் பண்ணேன்? நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சா சக்சஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ சஞ்சீவ் எங்க இருக்கான்? இப்பதான் மேடம் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. வெரி குட். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் பாத்துக்கிறேன். அந்த அபி கதை இதோட முடிஞ்சது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். சஞ்சீவ் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டதை தாண்டி ஒரு வார்த்தை கூட மாத்தி பேசாத. யாரு கேட்டாலும் ஒரே மாதிரி பதில் சொல்லு. கொஞ்சம் மாத்தி பேசினாலும் உன்னையே குழப்பி காரியத்தை கெடுத்துருவாங்க. அப்புறம் மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆயிரும். நீங்க கவலையே படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். என்னையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நான் இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். இங்க பாரு, உடனே கிளம்பு. நீ அங்க போறதுக்குள்ள மொத்த மீடியாவும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க கேக்குறப்போ நல்ல எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசு. அப்பதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்கும். தமிழ்நாட்டையே கவர் அளவுக்கு சென்சேஷனல் நியூஸா இருக்கணும். ஓகே மேடம், அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் மேடம் பாத்துக்கணும். உங்களை நம்பிதான் இவ்ளோ துணிச்சலா அந்த காரியத்துல இறங்கி இருக்கேன். ரேகா, என்ன இப்படி சொல்லிட்ட? எனக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. அப்படி இல்ல நான் உன்னை விட்டுருவேனா? நான் இருக்கேன், தைரியமா இரு. நான் சொன்னதை மட்டும் செய். சரி, ஓகே மேடம். பாய். சஞ்சீவ், இனி உன்னால வெளியே வரவே முடியாது. நீங்களே எல்லாமே முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. மீடியாக்காரங்க தராசு மாதிரி நடுநிலையா எந்த பக்கமும் சாயாம இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் அப்படியா இருக்கீங்க? ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே பணத்துக்காகவும் டிஆர்பிக்காகவும் அதுக்கு இதுதான் காரணம், இவங்க தான் குற்றவாளின்னு நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணி பக்கத்திலேயே பெருசா போட்டு பரப்பி விட்டுறது. கடைசியில நீங்க சொன்னது பொய்ன்னு ஆகி குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதின்னு தெரியும் போது அந்த நியூஸ கடைசி பக்கத்துல துண்டு செய்தியா போட்டு முடிச்சிடுறீங்க. நீங்க பண்ற இந்த தப்பான விஷயத்தினால அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? அவங்கள பத்திலாம் கொஞ்சமாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? எனக்கு பின்னாடி என் மனைவி, என் குடும்பம்னு நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டே கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா கடைசியில எங்களையே குறை சொல்றீங்களா சார்? நீங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டதுனால உங்க குடும்பம் பாதிக்கப்படும்னு இப்ப யோசிக்க கூடாது. தப்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான் தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? சஞ்சீவ், என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. அந்த பொண்ணுதான் வேணும்னே என் மேல பொய்யா பழி சுமத்திருக்கா. அது கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே புரியும். தள்ளுங்க, தள்ளுங்க. பிரபல தொழிலதிபர் சஞ்சீவ் தன்னிடம் பணிபுரியும் இளம் பெண் ரேகாவிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக அப்பெண் புகார் அளித்த நிலையில் தொழிலதிபர் சஞ்சீவை அவரது கம்பெனியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம். பாதிக்கப்பட்ட பொண்ணு ரேகா அவங்களே இப்போ உங்க முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க.
சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் ரேகா. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ. சஞ்சீவ் சார் ஆபீஸ்ல இப்ப 1 மாசமா தான் வேலை செய்யறேன். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல அவர் சகஜமா தான் பேசினாரு. அப்புறம் போக போக என்கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் தள்ளி தள்ளி போயிடுவேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஃபைல் எடுக்க போகும்போது அவர் என்கிட்ட நெருங்கி நெருங்கி உரசி உரசி பேசினாரு. திடீர்னு என் மேல விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் தவறு சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அவரு ரூமுக்கு கூப்பிட்டு மறுபடியும் என்கிட்ட தவற நடக்க பார்த்தாரு. நான் அழுதுட்டே வெளியே வந்துட்டேன். கடைசியில என் மேல பழிய போட்டு என்ன ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அத்தை, இதுல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சஞ்சீவ் பொண்ணுங்க கிட்ட இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறவர் இல்ல. இதுல ஏதோ சதி இருக்கு அத்தை. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதாமா? ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னியே, அந்த மாதிரியே நடந்துருச்சு அபி. அதுவா எங்க நடந்துச்சு? கஷ்டப்பட்டு நான் தானே நடத்தினேன். அத்தை, இனி நாம அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல அத்தை. உடனடியா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சஞ்சீவ பார்த்தாதான் உண்மை என்னன்னு புரியும். மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு முடிவெடுக்க முடியும். நான் போயிட்டு வரேன் அத்தை. பாவம் சதி கும்பல் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் சல்லி சல்லி ஆக போற. அன்னைக்கு ஆபீஸ்ல ஃபயர் ஆகும் போதே உன்னை சந்தேகப்பட்டேன். ஏதோ சின்ன கால்குலேஷன்ல மிஸ் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு என் சஞ்சீவை இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அன்னைக்கே உன்னை கண்டுபிடிச்சிருந்தா அங்கேயே கொண்டு புதைச்சிருப்பேன். என்ன மேடம், மிரட்டுறீங்களா? என்ன மேடம், இப்பதான் எங்க கிட்ட நீதி நேர்மை நியாயம்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி பேசுனீங்க. இங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட பொண்ணு புதைச்சிருவேன்னு மிரட்டுறீங்க. இதுதான் உங்க பணக்கார திமிரா? நான் ஒன்னும் பணக்காரி கிடையாது. நானும் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவதான். எனக்கும் மிடில் கிளாஸ் வீட்டு பொண்ணுங்களோட கஷ்டம் என்னன்னு நல்லாவே தெரியும். வீணா என்ன தப்பா பேசி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. என் புருஷன் குற்றமற்றவரு, எந்த தப்பும் பண்ணாதவருன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அதை நான் நிரூபிப்பேன். அப்படி நிரூபிக்கலனா அப்படியே சஞ்சீவ் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிட்டா அதே இடத்துல நான் என் உயிரை விட்டுறேன். உங்க புருஷன் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு தற்கொலை டிராமா போடுறீங்களா? திரும்ப திரும்ப என் சஞ்சீவ் தப்பு செஞ்சாருன்னு சொல்லாதீங்க. அது இன்னும் நிரூபிக்கப்படல. அப்படி நிரூபிக்கப்பட்டா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா என் உயிரை விட்டுறேன். இது சத்தியம், சத்தியம். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நீ என்ன சாகுறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன். சஞ்சீவ் குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டா நான் உயிரை விட்டுறேன். சரி, அவர் குற்றவாளி இல்லன்னு நிரூபணம் ஆயிட்டா? ஒரு நிமிஷம் மேடம். சார், நீங்க சஞ்சீவோட ஒய்ஃப் ஆமா தானே? சார், நான் சஞ்சீவோட வைஃப். அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும் சார். சஞ்சீவை இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் சார்? தமிழ்நாடு பேசுற அளவுக்கு கேஸ் ரொம்ப சென்சேஷனல் ஆயிருச்சு. அதனால
கமிஷனரே நேரடியா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லிட்டாருமா. அது வரைக்கும் யாரும் அவரை பார்க்க கூடாதுன்னு அவரே சொல்லிட்டாருமா. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சார், ஒரு ஓரமா நின்னு நான் என் சஞ்சீவ பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் சார். கமிஷனரே சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பார்க்க அனுமதிச்சா எங்க வேலை போயிடும் மேடம். கொஞ்சம் தயவு செஞ்சு ஓரமா வெயிட் பண்ணுங்க. மேடம் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். என்ன please. என்ன சத்தம் இங்க? மேடம் இவங்க சஞ்சீவோட ஒய்ஃப். சஞ்சீவை பார்க்கணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. கமிஷனரோட ஆர்டர் இப்போ நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். வெளியில வரப்ப வேணா பாத்துக்கலாம். ஓரமா நில்லுங்க போங்க. சொல்லுங்க மேடம். இப்போ சஞ்சீவ கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக வெளியே அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப அபி அவன் கிட்ட பேச முயற்சி பண்ணுவா. மீடியாவும் அங்க வந்து சேர்ந்துருவாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கலவரம் பண்ற மாதிரி சஞ்சீவா அடிங்க. அபியும் அங்க வருவா. கூட்டத்தோட கூட்டமா வச்சு அபிய அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. அந்த கூட்டத்துல யாரு கொன்னாங்கன்னு தெரியாது. நான் பாத்துக்கிறேன் மேடம். இங்க நிக்காதீங்க, அங்க போங்க. வா அபி. அபி, சஞ்சீவா நம்ம கோர்ட் மூலமா தான் பார்க்க முடியும் போல இருக்க. இவங்க நம்மள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. வா போலாம். இல்ல அத்தை, இப்போ சஞ்சீவ வெளியே அழைச்சிட்டு வருவாங்க. ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அத்தை. அபி, தீபமா கொளுத்துற தீபம் இன்னைக்கு உன்ன நான் கொளுத்துறேன்டி. கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடின எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு உனக்கு எண்டு காடு போடுறேன்டி. அபி, நீ முதல்ல போய் விளக்கேத்துறதுக்கான வேலையை பாரு. நான் ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு வந்தேன். நீங்களும் வாங்க அத்தை, சேர்ந்து ஐயோ டைம் ஆயிடுச்சுமா. நீ போய் விளக்கேத்து, நான் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். போ போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி கதவை திறக்க போறா. ஷாக் கடிச்சு தூக்கி அடிக்க போகுது. சாக போறா.
கூட்டிட்டு போறேன் வாங்க பாத்து. நீ போ அபி, சீக்கிரம் கதவு தர போ. என்னாச்சு அபி? அத்தை உள்ள லாக் பண்ணிருக்க அத்தை. லாக் ஆயிருக்கா? ஐயோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கு அபி. அதுங்க ரெண்டு உள்ளதானே இருக்கும். காலிங் பெல் அடி. அத்தை கரண்ட் இல்லன்னு நினைக்கிறேன், சவுண்டே கேக்கல. என்ன ஸ்ரீஜா இது? இன்னுமா கதவுல கை வைக்கிறா இவ? இல்ல அவ அலறது எனக்கு தான் கேக்கலையா? ஷோ அம்மா, எனக்கும் தாமா கேக்கல. ஓ, உனக்கும் போச்சா? மா சும்மா இரு. என்னாச்சு? அவளுக்கு எதுவும் ஆகல போல இருக்கு. வா போய் பார்க்கலாம். வாமா. சரி வா. என்ன அபி, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஏ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. அவளுக்கு நேரம் நல்லா இருக்குமா, கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. இதனால ஒண்ணு இல்லடி, நம்ம கதவை திறந்தாதானே அவ உள்ள வந்து விளக்கேத்துவா. பாயிண்ட். தட்டி தட்டியே சாகட்டும். நம்ம ரூம்ல வெயிட் பண்ணுவோம். சரி. அம்மா ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீஜா? டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். கதவு திறங்க, என்ன பண்றீங்க? ஸ்ரீஜா உள்ள யார் இருக்காங்க? திறங்களே கதவை. திறக்க மாட்டேங்கிறாங்க. அபி அப்படி சொல்லாதம்மா, ஏதாவது பண்ணு. நேரம் வேற நெருங்கிட்டே இருக்கு. ஜோசியர் சொன்ன மாதிரி 6 மணிக்கு முன்னவும் ஏத்தக்கூடாது, 6 மணிக்கு பின்னாலையும் ஏத்தக்கூடாது. சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு ஏத்தணுமா? ஏய் ஸ்ரீஜா நில்லடி. ஸ்டோன்ஸ் எடுக்க போன தனுஷ சூப்பர் ஹீரோ கொல்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரி நம்ம எவ்வளவுதான் அபிய கொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும் கடைசியில முடியலையேடி. எதையாவது பண்ணி அந்த விளக்கை ஏத்திடுறாளே. மா அப்செட் ஆகாத. அபிய விளக்கு ஏத்த விடாம தடுத்து அவளை கொல்றதுக்கு நமக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம பிளான் படி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனது நமக்கு சக்சஸ் தான். இந்த டைம்ல அபி இப்போ சஞ்சீவன் நினைச்சு அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு பரிதவிப்புல இருப்பா. இத நாம யூஸ் பண்ணி அபிய விலக்கேத்த விடாம தடுக்கணும். ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றது சரிதான். சரி வா, அந்த அபி என்ன செய்யறான்னு பாக்கலாம். வாமா. அத்தை, சஞ்சீவ காப்பாத்த போற இந்த யுத்தத்துல நான் எந்த எல்லைக்குமே போவேன். சந்தோஷ், எனக்கு ஒரு கன் லைசென்ஸ் வேணும். ஏற்பாடு செஞ்சு தர முடியுமா? கன் லைசென்ஸா? எதுக்கு அபி? நான் தான் சொன்னேனே, சஞ்சீவ காப்பாத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு. இதுல என்ன சஞ்சீவ காப்பாத்த விடாம யார் யார் தடையா இருக்காங்களோ, அது யாரா இருந்தாலும் அவங்களையும் நான் கொல்லுவேன். அபி கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏன்னா நீ இது வரைக்கும் அமைதியா இருந்து யோசிச்சு செயல்பட்ட எல்லாத்துலயும் அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வந்திருக்க.
இப்போ என்ன செய்யலாம்னு யோசிமா. ஆமா அபி. யாருக்கு அபி ஃபோன் பண்ற? லக்ஷ்மி அத்தைக்கு தான் ஃபோன் ஆ, பண்றேன். சரி சரி பண்ணு. சொல்லு அபி. அபி என்னாச்சுமா? அத்தை, என் சஞ்சீவ காப்பாத்துறதுக்கு நீங்க இங்க வரணும் அத்தை. சஞ்சீவுக்கு என்ன? சரிங்க அத்தை, சஞ்சீவ வெளியே கொண்டு வரதுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன். நான் போய் அவ கால்ல விழுந்து பணம் கேட்டாலும் குடுக்கறேன். நான் போனை வைக்கிறேன் அத்தை. என்ன அபி, சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பினவ கால்ல போய் நீயே விழற? லக்ஷ்மி ஏன் இப்படி சொல்றா? மா வாமா. நான் கண்டிப்பா சொல்றேன் அத்தை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் போய் முதல்ல என் சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பினவளை போய் பார்த்துட்டு வரேன். சரி அபி. சந்தோஷ், நான் கேட்ட கன் லைசென்ஸ் எனக்கு உடனே வேணும். சந்தோஷ், நான் சட்டுன்னு யாரையும் கொன்னுற மாட்டேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நான் கன் லைசென்ஸ் கேட்டது ஏன் பாதுகாப்புக்கு தான். சரி, ஏற்பாடு பண்றேன் அபி. சரி, நான் வரேன் அத்தை. அபி நீ தனியா போகாதம்மா, சந்தோஷ் உன் கூட வருவான், அவனை கூட்டிட்டு போ. நானும் வரேன் அபி. சரி, நாங்க வரோம் அத்தை. பாத்து போயிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஏ ரேகா, அப்ப அவர் உன்கிட்ட தப்பா நடந்துக்காமலே போய் சொல்லிருக்கியா? ஆமா, இது ஸ்ரீஜா மேடமோட மாஸ்டர் பிளான். அந்த அபியவும் சஞ்சீவையும் பழி வாங்குறதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அதோட பணமும் தரேன்னு சொன்னாங்க. ஏய், நீ ரொம்ப தப்பு பண்ற. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன பாவம் பண்ணா சாமி வந்து அப்படியே கண்ண குத்திருமா? அடி போடி, இந்த உலகத்துல சாமி சாத்தா ரெண்டுமே பணம் மட்டும்தான். உன்கிட்ட பணம் இருந்தா நீதான் சாமி. ஆணவத்துல ஆடாத ரேகா. ரொம்ப ஆடினு வையேன், அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவ. மேலோட்டமா பார்த்தா அதர்மம் ஜெயிச்சு கெட்டவங்க நல்லா வாழ்ற மாதிரி தான் தெரியும். ஆனா ஆழமா பார்த்தா அவ்வளவுதான். கடைசி காலத்துல தப்பு பண்ணவங்களுக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். உண்மை தோத்ததா சரித்திரமே இல்ல. சொன்னா கேளு, நீ சஞ்சீவ் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடு. முடியாதுடி, நான் நல்லா வாழ எனக்கு பணம் வேணும். அதுக்காக நான் எதையும் செய்வேன். பொய்யும் வேஷம் கட்டி ஆடுனா உண்மையும் தடுமாறி நிக்கும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அபி பெரிய ஆள் தான், இப்படி நடிக்கிறா. ஐயோ மேடம், அபிய நம்பாதீங்க மேடம். அவ வில்லன் அஜித் மாதிரி பயங்கரமா நடிக்கிறா மேடம். என்ன அடிச்சு கொல்ல பார்த்தது உண்மை. நீங்க பாக்கும்போது அவ நடிக்கிறா மேடம். ஏய் நிறுத்து ரேகா, நான் போலீஸ், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒருத்தவங்க கண்ணை பார்த்தே சொல்லிடுவேன் அவங்க நடிக்கிறாங்களா இல்லையான்னு. அபி முகத்தை பாரு, பொய் சொல்லி நடிக்கிற முகமா அது? இப்ப நீதான் பொய் சொல்லிட்டு இருக்க. உண்மையை சொல்லு, சஞ்சீவ் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் கூட பொய் சொல்லலாம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பொய் சொல்லுமா? நீங்க தானே அந்த ஃபுட்டேஜ பாத்தீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துதான் நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். ஆனா இப்ப அபி உங்களை அடிக்கல, கொலை பண்ண ட்ரை பண்ணல, அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. சரி மேடம், நான் சொல்றது நீங்க நம்ப வேண்டாம். என் ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க, அவ சொல்லுவா.
சுபா சொல்லு சுபா. அபி என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினால, சொல்லு சுபா. அடிச்சது எல்லாத்தையுமே பார்த்தல, சொல்லு சுபா. சுபா சொல்லு சுபா. சுபா உண்மையை சொல்லிடுவாளோ? அபி என்ன அடிச்சால, கொன்னுடுவேன்னு மிரட்டினால, சொல்லு சுபா.